வானொலி பெட்டியும் ஆன்மீகமும். தெய்வத்திடம் எவ்வாறான பக்தி செலுத்த வேண்டும் என்று அன்னை அருள்வாக்கில் கூறுவதை கேளுங்கள். வானொலி பெட்டியில் ஒரு அலைவரிசை சரியாக வரவில்லை என்றால், ஒளியை கேட்க முடியவில்லை என்றால் அடுத்த அலைவரிசைக்கு மாற்றிக்கொள்கிறீர்கள். அதுபோல ஒரு தெய்வத்திடம் முழுமையாக நம்பிக்கை வைக்காமல் அடுத்த ஒரு தெய்வத்திடம் ஓடுகிறீர்கள். ஆன்மீகம் என்ற வானொலி பெட்டியில் அலைவரிசைகளை அடிக்கடி மாற்றக்கூடாது. ஒரு புறம் மேல்மருவத்தூருக்கு அம்மா என்று வருவது, இன்னொரு புறம் நாடி ஜோதிடம், ஜாதகம் என்று தூக்கிக் கொண்டு ஓடுவது, இவ்வாறாக வெவ்வேறு அலைவரிசைகளுக்கு மாறக்கூடாது. இது அன்னையின் அருள்வாக்கு. ஒரு எண்ணம், ஒரு செயல், ஒரு தெய்வம் என்ற கோட்பாட்டோடு வாழ வேண்டும். தெய்வம் ஒன்றுதான், ஆனால் திருநாமங்கள் பல உள்ளன. ராமா என்று அழைத்தாலும், கிருஷ்ணா என்று அழைத்தாலும், இயேசு என்று அழைத்தாலும், அல்லாஹ் என்று அழைத்தாலும் அனைத்தும் ஒரு இடத்திற்கே சென்று சேருகிறது. மனம் ஒன்றுபடும் போது மட்டும்தான் பலன் விரைவில் கிடைக்கும். அதற்கு ஒரு தெய்வத்தின் பால் மன ஒருமையோடு பக்தி செலுத்துவதினால் நாம் நினைத்த பலனை விரைவில் கிடைக்கப் பெறலாம்.